ஹலோ ஸ்வீட் டாட்ஸ். ஹாய் மியோக்கியோ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ என்னோட வாய்ஸில் கம் அகைன் ஒன் ஆஃப் த ஸ்டோரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் நியூஸ், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் எப்படி இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதில் மோட்டிவேட் ஆகி நான் அடுத்தடுத்த ஸ்டோரிஸ் பண்ண முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் மட்டும் சொல்லாதீங்க. அதை தவிர்த்து ப்ளஸ் சொல்லுங்க. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பார்த்து என்ஜாய் பண்ண போகலாமா? அம்மா அம்மா அம்மா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாம்மா? ஏம்மா இப்படி என் வாழ்க்கையில் நீயும் இது பண்ணுற? ஆசையா அவனை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னம்மா பண்ற நீ? இப்போதான் உனக்கு ஜாதகம் சரியில்லை, ஆட்டுக்குட்டி சரியில்லை, மயிரம் சரியில்லைன்னு நீ சொல்லுவியாம்மா? எனக்கு புரியலை. அது எப்படிம்மா கல்யாணம் ஆன அன்னைக்கே எங்கள் 2 பேர்த்தையும் இப்படி பிரித்து வைக்கிறியே? நீ எல்லாம் பெத்த தாயா? சொல்லு. தாய் குலத்துக்கு இதெல்லாம் அணுகுமா? புள்ள ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வந்திருக்கானே, சேர்த்து வச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஹனிமூன் அனுப்புறப்ப பெற்றவங்களா தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வச்ச நீ எங்கள் 2 பேர்த்தையும் இப்படி பிரித்து வச்சு பார்க்குறியேம்மா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? டயாங்கு, என்ன என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க? நான் என்ன வேணும்டாடா உன்னை பிரித்து வைக்கிறேன்? ஜோசியக்காரர் அப்படி சொன்னாங்கன்னு தானடா பிரித்து வைக்கிறேன். அம்மா அம்மா, ஜோசியக்காரன் சொன்னா இவன் சொன்னான்னு என் வாழ்க்கையில் ஏம்மா இப்படி விளையாடுற? ஐயோ, எப்படி நான் இருப்பேன்? ஆசையாக காதலிச்சம்மா அவனை. காதலிக்கும் போது அவனும் ஒன்றும் கொடுக்கல. இப்போ கல்யாணம் பண்ணியும் என்னால், ஐயோ என்னால் முடியலையே. பண்ணி தொலை. எப்படியும் நீ நினச்சதை செய்ய தான் போகிறேன். அதனால் பண்ணி தொலைமா. போயிடு. தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி வந்துடாத, போயிடு. அப்படியே போகும்போது அந்த கதவை சாத்தி விட்டு போயிடு, சரியா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வரேன். போயிடு, அப்படி போயிடு. ஜங்குக்கா, சொல்லுங்க சார். ஜங்குக்கா, தப்பாக எடுத்துக்காதா? ஜோசியக்காரர் 5 நாளைக்கு இங்கே 2 பேர்த்தையும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்தாண்டா பிரித்து வச்சேன். அது அத்தா, இதெல்லாம் ஏன்ட்ட இது பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா. சரி, அத்தான்ட்டு இந்த விஷயத்த சொன்னேன்னா ரொம்ப கோவப்பட்டு கத்துறான். கொஞ்சம் பாடுறா அவனை. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை நினச்செல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கல. நீங்கள் பாருங்க அத்தை, நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அத்தை. சரி ராஜாக்கா, நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியே. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நானும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சரிங்க அத்தை, நீங்கள் போங்க அத்தை, நான் அவரை பார்த்துக்கிறேன். அவர் மேலே தானே இருக்கார். ஆமாடா, அவர் ரூமில் தான் இருக்கான். நீ இப்போ பாரு. ஓகே அத்தை, நான் பார்த்துக்கிறேன். தயங்கா, உன் நிலைமை ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்கு? என்னடா பாவம் பண்ணி தொலைச்ச? ஆசையாக ஒரு பையனை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சவொடனே அவனை லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் என்னடாடா வீட்டில் போய் பேசுங்கன்னு சொன்னான்னு வீட்டில் போய் பேசினேன். வீட்டில் பேசி அவனை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை அவ்வளோ இதுவாக பார்த்துக்கணுன்னு நினச்சா, என் ஆசையெல்லாம் அவன்கிட்ட கொட்டணும்னு நினச்சா, 5 நாள் அவனை கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு. ஐயோ, உன் நிலமை ஏன்டா உனக்கே இவ்வளோ பரிவாதமாக இருக்கு? உன்னை நினச்சி எனக்கே பாவமாக இருக்குடா. டேய், என்னை நினச்சி எனக்கே பாவப்படுற அளவுக்கு பண்ணிட்டாங்களேடா. டேய், அந்த ஜோசியக்காரன் மட்டும் என் கட்டில் கடிச்சான்னு வையேன். ஐயோ, என்ன பண்ண? அண்ணா, என்னதான் இருந்தாலும் என் புருஷன் எனக்கு வந்துட்டான். ஐயோ, என் ஜங்குக்கு எனக்குன்னு வந்துட்டான். பார்த்த நிமிஷமே நான் விழுந்தேன். என்னம்மா இருந்தான், என்ன அழகு தெரியுமா அவன்? அதுக்கப்புறம் அவனை பின்னாடியே சுற்றி லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி என் வீட்டில் இப்போ என் கூட இருக்கான்.
இருந்தோ என்ன பிரயோஜனம்? ஸோ சேட் டைம்கா. உன்னை நினச்சி எனக்கே பிரியாதமா இருக்குடா, பாவமா இருக்குடா. டேய் தயாங்கு, உன் வாழ்க்கையில் இப்பெல்லாம் நடக்கும்ன்றது என்னமோ போ. ஆனா அழகா இருக்கான்ல, அழகான லாங் ஹேர், அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி அழகான நெத்தி, அந்த நெத்திக்கு மேலே 2 அழகான புருவம், அப்படியே நீளமா அப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு ரெயின்போ மாதிரி 2 புருவம், அந்த புருவத்துக்கு கீழே 2 முட்டை முட்டை கண்ணு, அந்த முட்டை முட்டை கண்ணுக்கு கீழே அழகான மூக்கு, அப்படி நீட்ட மூக்கு, அந்த மூக்குக்கு கீழே ரோஜா பூவும் ஸ்ட்ராபெரி பழத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி 2 அழகான லிப்ஸு, அந்த 2 லிப்ஸுக்கும் சைட்லேயும் அப்படியே புச்சுக்கு புச்சுக்குன்னு கண்ணும், அந்த அந்த அழகெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி யாரு கண்ணு படக்கூடாத மாதிரி அந்த டிஸ்டி போட்ட மாதிரி அழகான அந்த லிப்ஸுக்கு கீழே ஒரு மூளை, அப்படியே கீழே சங்கு மாதிரி கழுத்து, அதுவும் நீட்ட கழுத்து, அப்படியே அவனோட கை 2ம் அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே பால்லாம் இல்லை மேகமா என்ன இதுன்னே தெரியாத அளவுக்கு பளபளன்னு இருப்பான். ஆனால் அவனோட அளந்து வச்ச மாதிரி அவனோட கை, அந்த கைக்கிட்ட அப்படியே கொஞ்சம் இப்படி வந்தான் அவனோட ஹிப்பு. முதல்ல அந்த ஹிப்பை பார்த்தோன்னே அப்படி அணைச்சிக்கணும் போல அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. முடியலையே. அப்புறம் அவனோட அழகான கை விரல்கள் அதெல்லாம் அழகாக டேட்டு போட்டிருப்பான். ஒரு கை ஃபுல்லாக டேட்டு போட்டிருப்பான். அதெல்லாம் வலிக்குச்சு வச்சானே எனக்கு தெரியல. ஆனால் அந்த டேட்டுவும் அவனும் அப்படி இருப்பான். பார்க்க ராக்கெட் பாய் மாதிரி இருப்பான். ஆனால் என் குழந்த அவன். பார்த்து அவனை ரசித்து அவனை நான் கல்யாணம் பண்ணா, அவனை கிட்ட கூட நெருங்காத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அவன் மட்டும் இப்போ என் பக்கத்தில் இருந்தான் ஏன் அப்படியே என் கையை அவனோட அந்த அழகான கூந்தலை கழிச்சு விட்டு, அந்த அழகான கூந்தலுக்கு கீழே நெத்தி அப்படியே விரடி இன்ச் பை இன்ச் அவனை ரசித்து என் விரலால் அவனோட ஒவ்வொரு பாகத்தையும் அளந்து அவனுக்கு ஒவ்வொரு முத்தத்தையும் கொடுத்து நினச்சிருப்பேன். ஆனால் இப்போ இப்படி புலம்பிட்டு நின்றுட்டுருக்கேன். அதுவும் என் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து. ஐயோ என் நேரம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிற்கிற தாயாங்குக்கு பின்னாடி ஒரு உருவம் அழகாக வந்து நிற்க. அந்த உருவத்தை பார்த்துட்டு என்ன பண்ண, உன்னைய நினச்சி நான் இங்கே புலம்பிட்டு நிற்கிறேன். ஆனால் பாரு, என் பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி நீ நின்றுட்டு ஏதோ நான் சொன்னதெல்லாம் ஏதோ வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஐயோ என்னால் முடியலையே என்னால் முடியல. என்னங்க 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 நீ நிஜமாவே என்னை வந்து கூப்பிட்றியா? ஆமாங்க. சொல்லு ஜங்குக்கு, சொல்லு. என்னாச்சு? டேய், உனக்கு தெரியுன்றது எனக்கும் தெரியும். ஏன்டா? ஏன்? ஏங்க 5 நாள் உங்களால் இருக்க முடியா? டேய், என்னால் உன்னை விட்டு
15 நாள் இருக்க முடியாதுன்னு தான்டா அவசர அவசரமா உன்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். உன்னைய பார்த்து முழுசா 3 மாசம் ஆச்சா? பார்த்தோனே புடிச்சு போச்சுன்னு உன்னைய அவசர அவசரமா உன்னைய அப்ரோச் பண்ணி உன்னைய பேசினா, நீ உன் அப்பா அம்மாட்ட பேச சொன்னேன்னு நான் போய் உங்க அப்பா அம்மாட்ட பேசி, உன்னைய கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து, ஆ கூட்டிட்டு வந்தும் என்னைய காக்க வைக்கிறேங்கடா டேய்! என்னால முடியலடா சங்குக்கா, முடியல. ஏன்டா உனக்கு அத நினைச்சா கொஞ்சம் கூட ஃபீலிங்கா இல்லையா? இல்லையேங்க. ஆ இல்லையா? ஏன்டா? ஏன்னா, என் புருஷன் என்னை எவ்வளோ லவ் பண்றான்னு இப்பதான் நானே தெரிஞ்சுக்கிறேனே. நான் கூட நீங்க அந்த அப்ரோச் பண்ணும்போது, சும்மா எல்லாரும் நெறைய பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ற மாரி நீங்களும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா, சீரியஸா நான் எதிர்பார்க்கல. நீங்க வீட்ல வந்து பேசுவீங்க, கல்யாணம் நடக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸோ நல்லாயிருக்கு. அதுவும் என் புருஷன் எனக்காக அவங்க அம்மா அப்பா கூடலாம் சண்டை போடுறான் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதுக்குள்ள பட்டர்ஃப்ளை ஃபீலிங்க. ஆமாண்டா, உனக்கு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் இருக்கும். ஆனால் எனக்கு தான்டா தெரியும். ம், ஐயோ காம் டவுன், காம் டவுன், காம் டவுன். இப்போ எதுக்கு இங்கே வந்தா அதை சொல்ல. ஒன்றும் இல்லை, இல்லை பட்டர்ஃப்ளை நான் தயவு செஞ்சு போயிடு ஜங்குக். என்னால் முடியல ஜங்குக். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட போகிறேன். ம் நமக்குள்ள அதுதானே நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மற்றபடி அவங்க கூட பேசலாம், சிரிக்கலாம், மாற்றி மாற்றி அவங்கள புரிஞ்சுக்கலாம் நம்ம 2 பேரும். அப்புறம் இந்த 5 நாளுக்குள்ள நீங்கள் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க, நான் அவங்க மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஏன் இந்த 5 நாளும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் லவ் மாதிரி பண்ணலாம்ல? ஆ பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ் லவ்னா, நீ வேற எங்கேயோ இருந்து, நான் வேற எங்கேயோ இருந்து பண்றது தான் லாங் டிஸ்டன்ஸு. வீட்டுக்குள்ளேயே உன்னைய பக்கத்துலயே வச்சுக்கிட்டு, அவ்ளோ நல்லவன், உத்தமன்லாம் நான் இல்ல ஜங்குக்கு. சத்தியமா நான் இல்ல ஜங்குக்கு. பரவால்ல. உங்கள யாரு உத்தமனா, நல்லவனா இருக்க சொன்னாங்க? ம். நான் முழுசா தானே எதுவும் பண்ணக்கூடாது. சின்ன சின்னதா பண்ணலாம்ல? ஆ புரியல. ஆ புரியலையா? என்னங்க, முழுசா தான் என்னைய எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி 5 நாள் தள்ளி வச்சாங்க. அதுக்குன்னு உங்களை என்கிட்ட விட மாட்டேன், பேச மாட்டேன்னு எதுவும் சொல்லலையே. அப்புறம் வேற என்ன? அப்புறம் என்ன பண்ணலான்றப்ப? என்னங்க சொல்லு. என்னங்க சொல்லு. ஏய் என்னங்க சொல்லு சங்குக்கா. என்னங்க சொல்லுடா. இப்படி நீ என்னங்கன்னு கூப்பிட்ட எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடா சங்குக்கா. அதுவும் இவ்வளோ க்ளோஸா. இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் 2 இன்ச் கேப். உன் கை 2ம் என்னோட கழுத்தை சுற்றி நிற்கிது. என் பக்கத்தில் வந்து இப்படி நின்றுட்டு என்னங்கன்றியடா. ஏன்டா நீ இப்படி படா படுத்துற? நான் ஏதாச்சும் பண்ணி நான் எந்திர போகிறேன்டா. என்னங்க சொல்லு சங்குக்கா. என்னங்க முழுசா தான் என்னைய எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தீண்டாம வேணா தீண்டிக்கலாம் தான். ஆ புரியல. தீண்டாமல் தீண்டினாய். ஆ புரியலையா? அப்படின்னு சொல்லி ஆ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா ஜங்குக்கிட்ட டயங்கோட நோஸை அவளோட நோஸால் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக வருட லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனையா எப்படி என் தீண்டல்ல சிக்குமுக்கு ஆட வைக்கிறேன்னு மட்டும் பாரு என் பண்ணிச்சலாம். பார்க்கலாங்க. ஓகேவா? வச்சுடுங்க.
அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உசுப்பேத்தி விட்டு போறல சும்மா அண்ட் லவ் யூங்க. ஆ என்னங்க என்னங்கன்றா நீ? போடா டேய் போடா போடா ஏதாச்சும் பண்ணிட போறோம் போடா. என்னங்க 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 டைம் ஆச்சுங்க. எந்திரிங்க. என்னங்க டைம் ஆச்சுங்க. என்னங்க ஆஃபீஸுக்கு போகணும்ல எந்திரிக்கலையா? எந்திரிக்கிறேன். குட் மார்னிங் சங்குக்கா. குட் மார்னிங்க்கா. என்னாச்சு? காஃபி. தேங்க்யூ. ஓகேங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க. அது கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஜங்குக்கா. சொல்லுங்க. கொஞ்சம் கிட்டே வாயா. என்னங்க? என்னங்க பிளேயிங் கிஸ் காற்றுல பறக்குது. என் புருஷன் காலங்கத்தில் வந்தா என்னை ஹெல்ப் விட்டா பெட் காஃபி கொடுக்குறான். அப்புறம் கிஸ் பண்ணாமல் என்ன ப்ரஷ் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா அந்த லிப்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். இப்போ தானே தூங்கி வந்துச்சேன். அதான் பிளேயிங் கிஸ் வச்சுக்கோ. சரிங்க, ரெடி ஆகிட்டு வாங்க. கீழே வெயிட் பண்ணுறேன். போச்சிடலாம், பின்னாடியே வரேன். வாங்க. அத்தா ஜங்குக்கு வந்துட்டியா? என்ன எழுப்பி விட்டியா அவனை? எழுப்பி விட்டேன்த்தா. சரிடா ஜங்குக், நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது மட்டும் நீ டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறியா? நான் கொஞ்சோண்டு இந்த இதை மட்டும் முடிச்சிடறேன். சரித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டைனிங் டேபிளில் ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும் போதே டாங் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு, வேலை செய்யும் போது செம்மையாக இருக்கா நீ. ஐயோ என்ன நடரா அது. கிட்ட நெருங்க விடாம என் தாய்க்காலம் என்ன பண்ணுது? இன்ட்ரெஸ்டாக அந்த பக்கம் திரும்பி ஏதோ வேலை பார்க்குது. என் தகப்பன் வீட்டில் இல்லை. சரி ஒரு சின்ன அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஜங்குக்கு பின்னாடி வந்து பேக்கப் பண்ணி டேயோட கண்ணத்தோட ஜங்கு கண்ணத்தை அரசி, என்னங்க கத்தாதா, என்னங்க அத்தை, என்ன அத்தை தானே, அவங்க இன்ட்ரெஸ்டாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இது காட்டி கொடுத்துறாத. என்னடா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. என்னங்க என்னடா இவ்வளோ அழகா சினுங்கிற? எப்போதான் சினுங்காதா, அப்புறம் கண்ட்ரோல் மீறிட போகிறேன். என்னங்க? ஐயோ டேங்க. ஆமாம், என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா, ஜங்குக்கு கண்ணில் ஏதோ தூசி விழுந்துச்சுன்னா அதான் ஊதி விட்டுட்ருக்கேன். சரி சரி, பார்த்து ஊது. என்ன தாய்க்குழமே, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி, கொஞ்சம் சாப்பாடு போட்டோன்னா என் பசியை நான் ஆற்றிப்பேன். வந்து உட்காரு, சாப்பாடு போடுறேன். ஜங்குக் நீயும் வந்து உட்காரு. இல்லைம்மா நான் அப்புறமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் டயங்கும் அவங்க அம்மா அழகாக சர்வ் பண்ணிகிட்ருக்க. என்னப்பா காலையிலேயும் ஒரே சவுண்டு எக்கிற மாதிரி இருந்தது. ஏன் தகப்பா, அவனுக்கு இதுவும் தேவை, அவனுக்கு இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ தகப்பா, உனக்கு என்ன? டேய் என்னடா, என்ன
என்னமோ நேத்துலேருந்து அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கேன்னு உன் ஆத்தாக்காரி சொன்னா. என்ன? பாப்பா பேசாத, அமைதியா இருந்துரு. நானே செம்ம கன்ல இருக்கேன். அமைதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகணும். மீட்டிங்லாம் இருக்கு. 5 நாளுக்குள்ள எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டு, நான் அதுக்கப்புறம்லாம் ஒரு அளவுக்கு நான் வரவே மாட்டேன். நீயே பார்த்துக்கோ கம்பெனிய கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் நான் வந்து கம்பெனிய பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ற, பண்ணு. உன் இஷ்டம்டா தயங்க. நான் என்னத்த சொல்ல? ஆ அது என் தகப்பன்னா, என் தகப்பன் தான். பார்த்து கத்துக்கோமா. உன் அப்பன பார்த்து. நீயும் இருக்கியே. டேய் தயாங்கு. என்னங்க? நம்ம நல்லதுக்கு தானே அத்தை சொன்னாங்க. அதுக்கு ஏன்? ஆமாண்டா. உடனே உன் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துரு. ஆ என்னமோ ஒண்ணு. அம்மா சாப்பாட்ட வைம்மா. சாப்பிட்டு கிளம்புறேன். பையனும் போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏங்க என்னாச்சு? ஏன் நைட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? அவனோட கல்யாணத்துக்காக ஆஃபீஸில் மீட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தேன்ல, அதுதான். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். டயர்டாக இருக்கு. எனக்கு ஒரு கப்பு டீ மட்டும் கொடுக்குறியா? சரிங்க. சாப்பாடு இல்லை, நான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு கப் டீ மட்டும் வேணும். சரிங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருங்க. நான் டீ கொண்டு வரேன். ஜங்கு நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. சரி ஓகே. நான் ரூமில் இருக்கேன். வா. சரிங்க. என்னங்க? வா ஜங்குக்கா. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டிங்களா? ஆயிட்டா. தேங்க்ஸ்டா. ஓகேங்க. அதனால என்ன? அதனால அம்மா, அப்பா அத்தையும் மாமாவும் தூங்கிட்டாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரிடா நீயும் போய் தூங்கு. சரிங்க. என்னங்க? தூங்க போகிறேன். தூங்க. என்னங்க? சொல்லு ஜங்குக்கா. என்னங்க? ஒரு கிடைக்குமா? என்னடா புதுசா நீயா கேட்குற? காலையிலேருந்து உங்களை பார்க்க முடியலையா? கொஞ்சம் மிஸ் பண்ணோம். அதான் வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டைட்டாக ஜங்குக்கா பண்ணிக்கா. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூடா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு 15 மினிட்ஸ் போகுது. ஜங்குக்கா. சொல்லுங்க ஜங்குக்கா. சொல்லுங்க. இன்னும் நீ இப்படியே ஒரு 5 நிமிஷம் என்னை கட்டிப்பிடிச்சேன்னு வையேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா. சரிங்க. நீங்க தூங்குங்க. குட் நைட். ஜங்குக்கா. ஏங்க போக சொன்னீங்க, இப்போ கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஜங்குக்கா போய் தான் ஆகணுமா? அத்தை நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்க. இன்னும் 4 days தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? ஜங்குக்கா 4 days ஜங்குக்கா ப்ளீஸ்ங்க. சரி போ. ஸ்வீட் டாட்ஸ் கொஞ்சம் பேக்ரவுண்டில் சவுண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் டாட்டாங்க. என்ன நேற்று மீட்டிங் முடிச்சுட்டு லேட்டாக வந்ததா ஜங்குக் சொன்னான். இப்போ அதுக்குள்ளே சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்கான். இல்லாமா கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, போகணும். அதான். சரிடா. சாப்பிட்றியா? சாப்பிட்றேம்மா. எடுத்து வைம்மா. ஜங்குக் நீயும் உட்காந்து சாப்பிடு. அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக் ஏய் ஜங்குக் பார்த்து சாப்பிட்றா, தண்ணி குடி. ஆந்த அப்படின்னு சொல்லி அவர் தண்ணி குடிச்சிட்டே அப்படியே தயாங்க ஒரு கண்ணில் பார்க்குறாரு. தயாங் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டேன் கண்ணடிக்க. நீ பார்த்துடா. ஆந்த என்னங்க? என்ன? கையெடுங்க. என்னங்க? என்னடா? என்னங்க கையெடுங்க. சாரிடா ப்ளீஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கோட டைஸ்லாம் அப்படியே அவரு ரப் பண்ணிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஜங்குக்கோட டைஸ் அவரோட பார்ட் வரையுமே ரப் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக்கால உட்கார முடிஞ்சு, சாப்பிட முடியல. அங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படி அவர் இது பண்ணிட்டுருக்காரு. சுத்தமா ஜங்குக்கால முடியல இதுக்கப்புறம் சாப்பிடுறது. டேங்க் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, "சரிம்மா மீட்டிங் டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்க பார்த்தா, "போயிட்டு வரேன் ஜங்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் அடிச்சுட்டு, ஸ்மைல் பண்ணிட்டே போறாரு. ஜங்குக் அவ்ளோ ஷையா அப்படியே தல குனிஞ்சு போறட்டயே வந்து ஓரக்கண்ணால பார்த்துட்ருக்காரு. இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. சின்ன சின்ன ரொமான்ஸ் அப்படியே ஒரு பட்டும் படாம அந்த வீடு ஃபுல்லா அவரு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பாரு. இப்படியே ஒரு 2 டேஸ் இதாகுது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து உட்காந்து தண்ணிக்குள்ள கால விட்டுட்டு அவரு பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டுருப்பாரு. அப்போ டயாங் அப்படியே பேக் சைட்லேருந்து வந்து ஜங்குக்கோட உட்காந்து அவரும் அவரு கால் லெக்ஸ வந்து தண்ணிக்குள்ள விட்டு ஜங்குக்கு வந்து பேக் ஹக் பண்ணிட்டு அவரோட ஷோல்டர்ல வந்து அவரோட ஃபேஸ வச்சுட்டு, "என்ன ஜங்குக்கா பண்ணிட்டுருக்க? ம். ரீல்ஸ் பார்த்துட்டுருக்கேன்." ம்ஹ்ம். ரீல்ஸா? ம். ஆமா. என்ன இவ்ளோ க்ளோஸா வந்து என்ன இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கீங்க? அதனால இன்னியோட என்னோட சந்நியாச வாழ்க்கை முடிய போது. அதான் என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ம்ஹ்ம். ஆனா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? அத்த நம்ம 2 பேத்துக்கும் சேர்றதுக்கு நல்ல நாள் பார்க்குறதுக்காக ஜோசியர்ட்ட போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு வாய்ப்பில்ல ராஜாத்தி. அட போடாடே! அது எனக்கே தெரியுமே! வீட்ல யாரும் இல்ல. என் பொண்டாட்டி வந்து ஸ்விம்மிங் பூல்ல கால விட்டு நனச்சுட்ருக்கா. அதான் கொஞ்சோண்டு என் பொண்டாட்டிய சீண்டிட்டு போலான்னு வந்தேன். அட்லீஸ்ட் எப்படியாச்சும் நான் சீண்டிக்கிறேனே! நானே முழுசா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ம். சீண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டயம் ஜங்குக்கோட ஃபேஸ அப்படியே அவர் ஃபேஸோட ரப் பண்ணி அப்படியே ஒரு என்னென்னமோ பண்றாரு ஜங்குக். அந்த பண்ற ஒவ்வொருத்தையும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. டீ ஜங்குக்கோட டீ-ஷர்ட்ட கொஞ்சம் கீழ இறக்கி அவரோட பேக் நெக் ஃபுல்லா அப்படியே இன்ச் பை இன்ச் கிஸ் பண்ணி, அப்படியே பேக் நெக்லேருந்து ஃப்ரண்ட் நெக் வரையுமே இன்ச் பை இன்ச்சா ம், 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 ம் அப்படின்னு சொல்லி அவரோட நெக் அதாவது அந்த செஸ்ட்டுக்கும், நெக்குக்கும் ஒரு குழி மாரி இருக்கும்ல, அந்த குழியில அவரோட டங்க விட்டு ஒரு செம்மையா ஒரு லிக் குடுத்து கிஸ் பண்ணி, ம் அப்படின்னு பண்ணா, ஜங்குக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஜங்குக்கோட ஃபேஸ் எல்லாம் அவ்ளோ ரெட்டிஷா மாறிடுச்சு. எனக்கு ம் சொல்லுடா, சொல்லு ஜங்குக்கா. நாங்க சொல்லு சங்குக்கா அப்படின்னு சொல்லி சங்குக்கூட ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் ஃபேஸை லைட்டாக திருப்பி அவர் ஃபேஸ் பார்க்குறாரு. அவ்வளோ ஷையாக இருக்காரு ஜங்குக். அவர் ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ரெடிஷாக இருக்கு. அந்த ஐஸோட ஐஸ் அவர் அப்படி பார்த்துட்ருக்காரு. டயாங்கும் கொஞ்சம் கூட அவர் கண்ணை சிமிட்டாமல் ஜங்குக்கோட ஐஸோட ஐஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போது டயாங் டயாங் ஜங்குக் ஜங்குக் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் ஆஹா! பூஜையில கரடி போடுற மாரியே எங்க அம்மா எனக்கு வேற யாருமே எதிரி இல்ல. எங்க அம்மா தான் என்னோட நம்பர் 1 எதிரி. சரி ஜங்குக்,
நான் போறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ன் எந்திரிச்சு, சொல்லுமா. டேய் ஒன்றும் இல்லைடா, உனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு டேட்டு குறிச்சிட்டு வந்தேன், டைமிங் குறிச்சிட்டு வந்தேன். நாளைக்கு நல்லா இருக்கான். அதனால் நாளைக்கு நம்ம நைட் வந்து இதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். உனக்கு என்ன இந்த வீடு இந்த ரூம்லேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லை கெஸ்ட் ஹவுஸ் போறியா என்ன? இல்லைம்மா ரூமே போதும் தான். சரிடா அப்போ ஓகே. அப்போது நாளைக்கு வரையும் உன் கை காலை கொஞ்சம் அடக்கி இருண்ணா. அம்மா என்னம்மா? சரி சரி இருக்கேன். பாடுறா என் பிள்ளைக்கு. அம்மா போம்மா. ஐயோ வெக்கதான் வருதா என் பையனுக்கு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஆண்டியா ஜங்குக்கா ஆந்தா சரிடா நீ போய் ரெஸ்ட் எடு, டைம் ஆச்சுல்ல, நைட்டு தூங்குறதுக்கு டைம் ஆச்சுல்ல, 2 பேரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா 2 பேர்த்தையுமே தூங்க அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அந்த டயம் வெயிட் பண்ண டைமுமே ஆகுது. ஸோ டயோங்கோட ரூமை ஓப்பன் பண்ணிட்டு போனால் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி கேண்டில் லைட், அப்படியே அந்த பெட்டில் வந்து ரோஜா பூ இதழை வந்து தூவி வச்சுருக்காங்க. அண்ட் நடுவில் ஒரு ஆட்டின், அந்த ஆட்டினில் டீ கே அப்படின்னு போட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸால் வந்து அந்த பெட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சுற்றி கேண்டில், அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்மெல், அதாவது அந்த ஒரு 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 செம்ம ஃபீலான ஒரு ஸ்மெல். ரூம் ஸ்ப்ரேயெல்லாம் அடித்து ஒரு பர்ஃப்யூம்லாம் போட்டு அவ்வளோ ரூமே வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த ரூம்குள்ளே போனோன்னே டேங்க்லாம் என்னமா இருக்குது இந்த ரூம். என் பொண்டாட்டியும் வேறு லெவலில் இருப்பானே, ஐயோ எப்படா வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் டோரையே உட்காந்துட்டு ஜாங் வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக்கும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் ஒரு மில்க் கிளாஸோடு உள்ளே என்ட்ராகிறாரு. டயோங் அதை பார்த்துட்டு ஐயோ வந்துட்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஜங்குக் டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்காக டயோங் வெயிட் பண்ணிகிட்ருக்கதை பார்த்தோன்னே அவ்வளோ ஷை ஆயிடுறாரு. ஷை ஆகி அப்படியே தலையை குனிஞ்சு அவ்வளோ அழகாக டயோங்கிட்ட நெருங்கி நடந்து வர, டயோங் இப்படியே நீ நடந்து வந்தானோ நாளைக்கு தான் வந்து சேருவா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை பிடிச்சி டப்புன்னு இழுக்க ஜங்குக்கு வந்து டயாங் மேலேயே மோதி நிற்கிறாரு. டயாங்கும் அந்த பால் கிளாஸை ஓரமாக வச்சுட்டு ஜங்குக்காவோட இதை சின்ன பிடிச்சி லிஃப்ட் பண்ணி எவ்வளோ ஆசையாக உனக்காக காத்திருந்தேன் தெரியுமா, என்னோட ஆசை புருஷன்டா நீ. ஐ லவ் யூடா ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும் போதே டாங் அந்த ஜங்குக்கோட லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி எனக்கு இனிமேட்டு பேச்சு கிடையாது, ஒன்லி ஆக்ஷன், என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பர் லிப்ஸ் லோவர் லிப்ஸை போட்டு சக் பண்ணி எடுக்க எனக்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை கிஸ் பண்ணிட்டு பெட்டில் டமான்னு விழுறாரு. விழுந்த ஸ்பீடுக்கு அவரை போட்டிருந்த அந்த பெட்டல்ஸ் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகி கொஞ்சம் ஜங்குக் மேலே அப்படியே கீழே எல்லாமே இதாக ஜங்குக்கோட நெத்தியில் அப்புறம் ஹேர்லலாம் வந்து அந்த ரோஸ் பெட்டல் இதாக டயாங் அவ்வளோ அழகாக அந்த ரோஸ் பெட்டலோட ஜங்குக்கோட ஃபோர்ஹெட், அவரோட நெக், நைஸ் ஐப்ரோஸ்ன்னு சொல்லி இன்ச் பை இன்ச்
அப்படியே கிஸ் பண்ணிட்டே அந்த ஸ்ட்ராபெரி அண்ட் ரோஸ் கலந்த அந்த லிப்ஸை பார்த்துட்டு முடியாதுடா இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கா அண்ட் சாரிடா என்னால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியாது, ஆஷா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லிப்ஸோட அவரோட லிப்ஸை வச்சு சக் பண்ணி எடுக்கிறாரு. அவர் சக் பண்ணி எடுத்துட்டு இன்ச் பை இன்ச் அப்படியே அவரோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவரோட நெக், செஸ்ட், அப்புறம் அவரோட நிப்பிள்ஸ் எல்லாம் சக் பண்ணி எடுத்துட்டு இன்ச் பை இன்ச் அவரோட அப்பர் பாடி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அவரோட நாவலுக்கு வந்து டங்கை விட்டு லிக் பண்ணி எனக்கு ஜங்குக்கா மூன் பண்ணு ஜங்குக்கா, எனக்கு எல்லாம் முடியலங்க ஜங்குக்கா, என்னால் என்ன முடியல, ஜஸ்ட் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாவலில் அவர் டங்கை விட்டு சக் பண்ணி அப்படியே சக் பண்ணி எடுத்து அவரோட பேண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு அவரோட லெக்ஸ் எல்லாமே கிஸ் பண்ணி டோ வரையுமே கிஸ் பண்ணி அவரோட பார்ட்ஸ் அவரோட இதெல்லாமே ரிமூவ் பண்ணி போட்டு அவரோட பார்ட்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிக் பண்ணி சக் பண்ணி அவரோட பார்ட்ஸ் எல்லாமே சக் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ஜங்குக்கா அப்புறம் டயோங்கோட ஹேர் அவரோட ஹேண்ட்ஸை வச்சு அவரோட ஹேரை க்ரிப் பண்ணி டயோங்க 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் மூன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கோட இது ப்ளஷர் தாங்க முடியாமல் ஜங்குக்கு வந்து டயோங்கோட மூட்லேயே வந்து லிக் பண்ணிடுறாரு. ஸோ அதை வந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே லிப்ஸ் எல்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு பெப்பே ஸோ ஹாட் பெப்பே நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே டயோங்குக்கு கீழே நீடான் போட்டு டயோங்கோட பார்ட்ஸை வந்து அவர் அவ்வளோ தூரம் சக் பண்ணுறாரு. டயோங் அப்படியே அவரோட பேக் நெக் அப்படியே சாய்ச்சி அப்புறம் சக் பண்ணி எடுக்கிறாரு. டயோங் அப்படியே அவரோட பேக் நெக்கோட சாய்ச்சி அப்புறம் பேபி டூ இட் செம்மையாக பண்ணுற பேபி அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி அப்புறம் மூவ் பண்ணிகிட்டே பயங்கரமாக ஜங்குக்கை வந்து சக் பண்ண வைக்கிறாரு. அவரோட அப்டமன் ஃபுல்லாக ஜங்குக்கும் செக் பண்ண டயோங்கும் அவரோட அதே இது மவுண்ட்லிங் பண்ணிக்கிட்டே அவரும் லீக் பண்ணிடுறாரு. இப்போ டயோங் வந்து ஜங்குக்கை தூக்கி அப்படியே பெட்டில் போட்டு அவர் பொறுமையாக ஜங்குக்குள்ளே இன்சர்ட் ஆகிறாரு. ஜங்குக் கத்துறா, எனக்கு வலிக்குதோ, ஒன்றும் இல்லை பேபி, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இன்சர்ட் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ரைட் பண்ணுறாரு. அவ்வளோ இதுவாக அவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோ ஆஷாக அவரை கிஸ் பண்ணி அந்த ரைட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட லிப்ஸை போட்டு அவர் அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சக்கிங் சவுண்டோட அவர் அப்படியே ரைட் பண்ணிகிட்ருக்காரு. தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதின் ஆயுதமானது என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிற